அமெரிக்காவிற்கு உலக நாடுகளிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கான உலகளாவிய சுங்கவரி சதவீதம் 10% குறைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்திய உலகளாவிய பரஸ்பர சுங்கவரி சட்டவிரோதமானது என அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தமையே இந்த சுங்கவரி மாற்றத்திற்கு காரணமாகும். அமெரிக்காவின் சுதந்திர தினமாக குறிப்பிட்டு இந்த உலகளாவிய பரஸ்பர சுங்கவரியை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அறிமுகப்படுத்தினார். எவ்வாறாயினும் குறித்த சுங்கவரியை அறிமுகப்படுத்தியதில் ஜனாதிபதி தனது அதிகாரங்களை மீறி செயல்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அமெரிக்க உச்சநீதிமன்றம் குறித்த வரிகள் சட்டவிரோதமானவை என அண்மையில் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு 3 மணித்தியாலங்கள் முடிவடைவதற்கு முன்னரே நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய ஜனாதிபதி ட்ரம்ப் உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் 10% உலகளாவிய சுங்கவரி விதிக்கப்படும் என வலியுறுத்தினார். பின்னர் அந்த சுங்கவரியை 15% அதிகரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தீர்மானித்தார். சுங்கவரி தொடர்பான ஒப்பந்தங்களை செய்து கொள்வதை தவிர்க்க முற்படும் நாடுகள் தொடர்பில் கடுமையான தீர்மானங்கள் எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தே அவர் இதனை தெரிவித்தார். எவ்வாறாயினும் வெளியிடப்பட்ட உத்தியோகபூர்வ ஆவணங்களின்படி 10% சுங்கவரி மாத்திரமே அமுல்படுத்தப்பட உள்ளது. 1974ஆம் ஆண்டின் வர்த்தகச் சட்டத்தின் 122வது பிரிவின் பிரகாரம் காங்கிரசின் அனுமதியின்றி 150 நாட்களுக்கு வரியை விதிப்பதற்காக ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தியே இது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை அமெரிக்க காங்கிரஸில் ஜனாதிபதி ட்ரம்ப் ஆற்றும் வருடாந்த உரை நாளை நடைபெறவுள்ளதுடன் இதன்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பு மற்றும் புதிய சுங்கவரி தொடர்பில் ஜனாதிபதி மேலதிக கருத்துக்களை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.